அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டில் முதல் முறையாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். எனவே அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்று முக்கியமாக ஒரு சில கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. 2026 ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆண்டு. எனவே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் 2026 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பு அனுப்புவதற்கும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவதற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முனைப்பு காட்டி வருவார்கள். அதனுடைய அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சியும் கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே கொடியேற்றியும் கடந்த 7ஆம் தேதி அன்று மதுரையில புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை சிறப்பாகவும் நடத்தினோம். அந்த மாநாட்டிலேயே நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை விரைவிலே அறிவிப்போம். குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு ஒரு 80 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில அவனுடைய கருத்துக்களை கேட்டும், அதே போல ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உடைய கருத்துக்களை கேட்டும் அறிவிப்போம் என்றும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். பொதுவாக தமிழ்நாட்டில் முன்கூட்டிய வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆண்டு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இன்னும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தான் தேர்தல் வரவிருக்கிறது. அதுக்கு முன்பாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை துவக்கி நடத்தி வருகிறார்கள். இதில் மிக முக்கியமாக கடந்த 2-3 தினங்களாக தொடர்ந்து சில ஊடகங்களில் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக பல ஊடகங்களில் நாங்கள் நேற்றைய செய்தியில் நாங்கள் இன்று மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பது போன்ற செய்திகள் பரவியது. நேற்று உடனடியாக அனைத்து பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. எனவேதான் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான தன்னிலை விளக்கத்தை அளிக்க விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இந்த நிமிடம் வரையிலும் முடிவு செய்யவில்லை. யாருடன் கூட்டணி அல்லது எப்படிப்பட்ட கூட்டணி என்பது குறித்து இன்னும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம். கூட்டணி என்பது வெறுமனே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக அது பல்வேறு விதமான அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கட்சி எத்தனை இடத்திலே போட்டியிடும், எந்தெந்த இடத்திலே போட்டியிடும் போன்ற பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்லாது மிக மிக முக்கியமாக எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை மிக முக்கியமாக கொள்கை ரீதியாக அணுக முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய மதுவிலக்கு, அனைத்து துறைகளிலும் நிரம்பிஞ்சி இருக்கக்கூடிய ஊழல், கனிவள கொள்ளை, அதே போல அரசு வேலை வாய்ப்புகளுக்கு ரேட் பேசக்கூடிய நிலைமை, அதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, இது போன்ற முக்கியமான அம்சங்களை மனதிலே வைத்துத்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கை ரீதியான ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வியூகத்தை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்தும் அதுக்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து வருகிறோம். எனவே இந்த நிமிடம் வரையிலும் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியில் செல்கிறது, இந்த கூட்டணியில் செல்கிறது என்பது வதந்திகளை தவிர அவைகள் எதுவும் அவைகள் புதிய தமிழகம் கட்சியில் கொடுக்கப்பட்ட செய்திகள் அல்ல. எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் ஒரு வார காலத்துக்குள்ளாக நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டணியில அமைப்போம், அங்கு பெறுவோம்,
அதனுடைய நோக்கம் என்பதை வந்து நாங்கள் தெளிவுபடுத்துவோம். வேறு யாரும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா சார் கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு? அதாவதுங்க, கடந்த காலங்களில், அதாவது 96, 98, 99, 2001 எல்லாம் வந்து இருக்கிற போது வந்து அன்றைய திமுகவினுடைய தலைவர் கலைஞர், அல்லது வந்து அண்ணா திமுகவினுடைய மேடம் ஜெயலலிதா அவர்கள், அவங்கெல்லாம் சில வழிமுறைகளை வைத்திருந்தார்கள். இன்னும் அவங்களே, இப்ப கலைஞர் எல்லாம் வந்து அவரே பேசியிருக்கிறார், மேடம் ஜெயலலிதா அவர்களும் அவங்களே பேசிக்கிறாங்க. அதுபோக உயர் குடிப்பா திமுக சொன்னா ஆற்காடு வீராசாமி நேரடியாக பேசுவாரு. ஏடிஎம்கேனா அவங்க உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை 4 பேர் அனுப்பிச்சு விடுங்க பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் உண்டு. அது போன்று வந்து இப்போ இந்த மாதிரி இப்பொழுதெல்லாம் வந்து அந்த மாதிரி நடைமுறைகள் வந்து இதுவரையிலும் யாருக்கும் அது போன்று வந்து அதிகாரபூர்வமாக தலைமையிலிருந்து அப்படியெல்லாம் ஒரு அப்ரோச் இன்னும் நடைபெறல. தேவேந்திர குல வேளாளர் வந்து வெறும் பேரு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆனா அவங்களுக்கான ஓபிசி பட்டியல சேர்த்தவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க பேசியிருந்தீங்க. அது எந்த நிலைமை சார்? இந்த தீர்மானத்தை கூட கொடுத்துக்கிறேன், ப்ளீஸ் ரீடிட்டுங்க. அதெல்லாம் நாங்க வந்து கூட்டணி அறிவிக்கிற போது அதை பத்தியெல்லாம் நான் வந்து சொல்றேன். இப்படி அது மாநாட்டு தீர்மானம் நிறைவேற்றிக்கிறேன், அது குறித்து தெளிவா நிறைவேற்றிக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து இப்படி செய்தி ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் வந்து இந்த மேடைக்கு போறோம் இந்த மேடைக்கு போறோங்கிற செய்திகள் வந்து அவைகள் சரியானது கிடையாது. எங்களுடைய நிலை, நாங்கள் இன்னும் எங்களுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நிலைப்பாட்டை நாங்கள் இன்னும் வந்து முடிவு செய்த பிறகு நாங்கள் அறிவிப்போம். அதுதான் வந்து அது மாதிரி இல்லைன்னு சொல்ல, அது மாதிரி யாரும் அந்த மெத்தட்ல இன்னும் அணுகலைன்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரி அபிஷியலா இன்னும் யாரு அந்த மாதிரி ஒரு முறையில இருந்து இன்னும் வரல அப்படிங்கிறது தான் சொல்ல. அது அதிகாரப்பூர்வமான மெத்தடுகளை இன்னும் வந்து அப்ரோச் பண்ணலைங்க. எப்படிங்க? இல்ல அதாவது வந்து பொதுவான இன்னும் வந்து அந்த மாதிரி மெத்தடுகள் இன்னும் அணுகப்படல. அப்படிதான் இல்ல, மறைமுகம்களுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது பொதுவாக தேர்தல் அணுகுமுறைகள் வந்து இப்படித்தான் மெத்தடு இருக்கும். அந்த மாதிரி மெத்தடு நான் ஒன்னும் இந்த தேர்தலில் ஒன்னும் பார்க்கல. இல்ல, நாங்க அதுக்கெல்லாம் போல. அது எங்களுடைய புதிய தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேறு. இப்பொழுது வந்து இன்னும் அதை வந்து அது பேசுற போது தான் அதெல்லாம் பேச முடியும். இன்னும் அந்த மாதிரி நிலைகள் இல்ல. நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட எல்லாம் எதையுமே அணுகல. பொதுவா வந்து முதல்ல அந்த பேச்சுவார்த்தைங்கிறது அதிகாரபூர்வமாக யார் அழைக்கிறாங்க, யார் பேசுறாங்க, அவங்க கூட பேசலாமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குறீங்களா. அந்த மாதிரி வந்து இன்னும் வந்து நாங்க இப்ப நாங்க வந்து அவர் மைண்ட் இஸ் ஓபன். நாங்கள் வந்து திறந்த இதோட இருக்கிற நாங்க வந்து சில அம்சங்களை நான் சொல்லிக்கிறேங்க. அதாவது தமிழ்நாட்டுல கடந்த பல வருடங்களாக அந்த மதுவால் வந்து இளைஞர்களும் பல குடும்பங்களும் மிகப்பெரிய அளவுக்கு சீர்திருந்து வருகின்றன. அதனால அதிலிருந்து தமிழக மக்களை வந்து விடுதலை செய்யணுங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய மிக முக்கியமான நிலைப்பாடு. அதே போல அரசனுடைய துறைகளுக்கு ஒரு சத்துணவு அமைப்பாளராக இருந்தாலும், அங்கன்வாடி அமைப்பாளராக இருந்தாலும் கூட 8 லட்சம் கொண்டா 10 லட்சம் கொண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைகள் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளிலுமே ஊழல் மிதமிஞ்சிருக்குது, கனிம வள கொள்ளை நடக்குது. இது போன்ற முக்கியமான அம்சங்களை வைத்து நாங்கள் வந்து இந்த தேர்தலை அணுக முடியும். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு அரசு அமைவது மூலமா தான் இதுக்கெல்லாம் தீர்வு. நல்ல அரசு அமைவது மூலம் தான் தீர்வு. காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாதுங்க. காலங்காலமே இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த தேர்தல் மூலமா தீர்வு நாங்க அணுகிறோம். நாங்க வந்து அந்த அப்ரோச் கொடுக்கிறோம். நாங்க அதை வந்து நாங்கள் பேசுகின்ற பொழுது இதை வந்து ஒரு குறைந்தபட்ச அம்சத்திட்டத்தில் வைக்க முடியுமா என்பதை பற்றி எல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இது மதுரை மாநாட்டுல கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுங்க, 14 தீர்மானம். ஆனா அது வந்து இப்பவே வேணா நீங்க மாத்தி வந்து பேசுறீங்க, பின்வாங்கி இருக்கீங்க. எப்படி நீங்க வேணா இப்ப அப்படின்னு நான் சொல்ல. கூட்டணி யாருட்டு எதுங்கிறது என்னங்கிறத வந்து நாங்க வந்து இன்னும் வந்து எதையுமே யாருகிட்டையும் பேசல அப்படிங்கறத சொல்றேன். போட்டிருக்குது, அது என்ன மாற்றம் இருக்குது? அதை நான் யார் பேசு அதுல அந்த கொள்கைக்கு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இருக்குமா சார்? அதாவது எதிலிருந்தும் வழுகல. அதாவது நாங்க வந்து இந்த கிளையர் பண்ண வேண்டிய விஷயம், நாங்கள் வந்து முக்கியமாக எந்த அரசியல் கட்சியோடும் நாங்கள் வந்து இன்னும் பேசவில்லை. அதுங்கிறது மட்டும் இல்ல,
புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. முடிவு செய்கின்ற பொழுது எதற்காக முடிவு செய்வோம் என்பது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதில் பதில் இருக்கும். நாங்க அதுக்கான விளக்கம் இல்லைன்றீங்க. தீர்மானத்தை வந்து நான் கொடுத்திருக்கிறது நல்லா படி, எல்லாம் ஒத்து படிங்க. அதாவது உங்களுடைய அசம்சனுக்கு வந்து வாய்ப்பு இன்னைக்கு நான் வந்து என்னுடைய தன்னிலை விளக்கம் வந்து இல்ல தன்னிலை விளக்கம் பல்வேறு விஷயங்கள் 100 வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, 200 வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது, 500 வருட பிரச்சனைகள் இருக்குது சமுதாயத்துல. ஆச்சுங்களா? கிராமங்களுக்கு போகின்ற பொழுது இன்னும் குடிநீர் கூட கிடைக்காத நிலையில் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. தெருச்சாலைகள் இல்லாத பிரச்சனைகள் இருக்குதுங்க, மயான வசதிகள் இல்லாத இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு விட்டு எப்படி வந்து நாங்கள் வந்து சிந்திக்க முடியும்? எனவே இப்ப இன்னைக்கு வந்து ஒரு தன்னிலை விளக்கம். முதல்ல வந்து நாங்கள் இங்க மேடைக்கு போறோம், அங்க மேடைக்கு போறோம்னு செய்திகள் வந்து அடிக்கடி வருகிறது. அது வந்து எல்லா தனித்தனியா ஒரு ஊடகத்தில் பேச முடியல. அதனால வந்து எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை என்ன நாங்க கொள்கையில கொடுத்துக்கிறோமோ, என்ன அடிப்படையா வச்சுக்கிறோமோ, அதையெல்லாம் மனதிலே வைத்து எங்களுடைய கூட்டணி நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது அதெல்லாம் தெளிவுபடுத்துவோம். இப்பொழுது வந்து கடந்த 2 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் வந்து அது சரியானதல்ல, எங்களுடைய கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்டது கிடையாது. எல்லா விஷயத்திலும் 2 கட்சி 3 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. அப்ப 2 கட்சி தாண்டி நீங்க கட்சியை ஓகே பண்ணுவீங்க? தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில ஆட்சிங்கிறீங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து அந்த விஜய் ஆரம்பிச்ச கட்சி மட்டும் தான் இப்ப சொல்லியிருக்காங்க. கூட்டணியில வந்து நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்க சொல்லிருக்கோம் அப்படிங்கிறது உங்க பயணம் விஜய் இல்ல. இப்ப வந்து எல்லாமே நாங்கள் வந்து பரிசீலனை செய்து கொண்டிருக்கு. இது வந்து கூட்டணி ஒரு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், உயர்மட்ட குழு இருக்கிறது. நாங்க இதெல்லாம் மனசுல வச்சு நான் சொல்லிட்டேன், கொள்கை அடிப்படையில் சொல்லிட்டேன். அந்த கொள்கையெல்லாம் எதுவோட சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாங்க எதுக்காக யார்கிட்ட கூட்டணி சேர்றோங்கிறது வந்து அறிவிப்போம். இப்பொழுது வந்து நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறது, வரக்கூடிய செய்திகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி அல்ல. எங்களுடைய முடிவு இன்னும் நாங்க எந்த முடிவு எடுக்கல. முடிவு எடுத்த பிறகு தெளிவாக அறிவிப்போம். அது இல்ல. நான் இது குறித்து நான் அடுத்த மீட்டிங்ல பேசுற போது இதுக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்லுவேன். சரிங்களா? இன்னைக்கு வந்து நான் கூட்டிருக்கிறது கூட்டணி குறித்து பேசுவதற்காக அல்ல. நான் கூட்டல, நான் யாரோட கூட்டணி போறதுக்காக அல்ல. கூட்டணி குறித்து புதிய தமிழகம் கட்சி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. முடிவு எடுத்த பிறகு அது குறித்து விளக்குகின்ற பொழுது அதுக்கான காரணங்கள் முழுமையாக அதுல வந்து தெரிவிப்பேன். எந்த விதமான குழப்பத்துக்கும் என்றும் ஆளாவதே இல்லை. தெளிவா இருக்கிறோம். திமுக கூட்டணியோ இல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணியோ ஆட்சியில பங்குங்கிறது அவங்க ஒத்து போகல. ஆனா நீங்க ஆட்சியில பங்கு பிரதானப்படுத்தும் போது அதை சொன்ன விஜய் கூட நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதாவது இன்னைக்கு நான் சொல்ல வந்தது இருக்குமா? இல்ல. அதெல்லாம் வந்து இப்பொழுது வந்து நான் யாரையும் மனசுல வச்சு பேச முடியாது. புதிய தமிழகம் கட்சி இந்த நிமிடம் வரையிலும் எந்த நிலைப்பாட்டையும் முடிவு செய்யவில்லை. ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் 1 வார காலத்துக்குள்ளாக நாங்கள் வந்து முடிவு செய்வோம். முடிவு செய்து அப்பொழுது வந்து எதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கிறோம், அதில் என்னென்ன அப்படிங்கறது அதுல நான் விளக்க முடியும். அதுக்குதான் அப்படிங்கறத மறுப்பதற்காக அழைத்திருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப தீர்க்கமா இருக்கீங்க என்டிஏ பக்கம் போகலைங்கிறத சொல்றதுக்கான ஒரு கூட்டம் இல்ல. அதாவது நாங்க முடிவு நான் தான் சொல்லிட்டேன், கொள்கை முடிவு ஒரு கட்சியினுடைய அப்படி ஏனோ தான் என்று ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வது மூலம் ஒரு கட்சியை வந்து கூட்டணி சேர முடியுமா? அதனால வந்து அப்படி இல்லை. ஒரு கட்சி கூட்டணி போற போது பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்குது. அது எல்லாம் பண்ணுதான் வழக்கம். என்ன செய்வாங்க, 1 முறை 2 முறை 3 முறை பேசி போகின்ற போது கையெழுத்து இத்தனை சீட்டு இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா முடிவு பண்ணி அதுதான் அறிவிப்பாங்க. அதுதான் கூட்டணி எடுக்க முடியும். அப்படி இல்லாம மேடை ஏறுவதாக ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி வந்து சரியானதல்ல. நாங்க இன்னும் எந்த முடிவு எடுக்கல. முடிவு எடுக்கிற போது நாங்க சொல்றோம். சட்டமன்ற தேர்தலில் ஏன் அந்த மாதிரி கேள்வி வருதுங்க?
எல்லா கூட்டணியும் திமுக கூட்டணி யாரு எந்த கூட்டணி முடிவு செஞ்சுக்கிறாங்க? திமுக கூட்டணி காங்கிரஸ் முடிவு, திமுக எங்கேயாவது பேசுறாங்க? திமுக கூட்டணியில காங்கிரஸ் முடிச்சுட்டாங்களா? சரி, அதிமுக கூட்டணியில எல்லாரும் தேமுதிக தெளிவுபடுத்திட்டாங்களா? அதாவது ஒரு கூட்டம் போடுறாங்க, ஒரு கூட்டம் அல்ல, இன்னும் நிறைய கூட்டங்கள் நடக்கலாம். மற்றவங்களை பத்தி எங்களுக்கு நாங்கள் வந்து we are in a very comfortable position. புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டுல 80 to 100 தொகுதிகளில் மிக வலுவாக இருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழகம். யார் சொல்லி முடியும்? புதிய தமிழகம் கட்சி இல்லாமல் தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது, ஆட்சி அமைக்கவும் முடியாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால புதிய தமிழகம் கட்சியை புறந்தள்ளி விட்டோ ஒதுக்கி விட்டோ யாராலும் வெற்றி என்பதை கனவிலும் பார்க்க முடியாது. தேசிய ஜனநாயக கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்துல புதிய கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, இங்க பாருங்க, நாங்க சொல்றேன், அதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்றேன். நாங்க வந்து புதிய தமிழகம் கட்சிக்குள்ள நிர்வாகிகளோடு நாங்கள் ஆலோசிக்கிறோம். வேற அது முடிச்சிட்டு நாம் அதுக்கு பிறகுதான் நாங்க தெளிவுபடுத்துவோம். நாங்க எங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். தேர்தல் வந்து வேகமா வந்து எல்லாருமே கூட்டணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. வேகமா பேசுறாங்க, ஆனா வேகமா பேசுறாங்க, முயல் மாதிரி ஓடுறாங்க, ஆனா ஆம மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க. புதிய தமிழக கட்சி யாரும் ஒரு முடிவு பெறல. இன்னைக்கான கூட்டத்துல வந்துட்டு பிரதமர் தலைமையிலான கூட்டம் நடக்குது. அதுல வந்துட்டு கூட்டணி இதெல்லாம் அது என்னன்னா, நான் கூட அந்த கொஸ்டின் இங்க வந்து எல்லாருமே பியூஷ் கோயல் வந்து எல்லாரோடய சந்திச்சு பேசியிருக்காரு கூட்டத்துல. நீங்க வந்து ரொம்ப நாள் அவங்க கூட டிராவல் பண்ணிருக்காரு. நீங்களோ மற்ற தேமுதிக வந்துட்டு 2 மட்டும் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவும் இல்லை, இல்ல வந்துட்டு கலந்துக்கவும் இல்லை. என்ன காரணம் உங்களை அழைக்காதுக்கு? ஏன்னா நீங்க நீண்ட பயணம் வந்து பாஜகவோட கொண்டிருக்கீங்க. இல்ல, யாரு அழைக்கிட்ட அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை பத்தி கருத்தே சொல்ல விரும்பல. அது இல்ல, நான் இன்னைக்கு தெளிவுபடுத்த விரும்புறது, நாங்கள் வந்து மதுராந்தகம் கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார், முடிவாகிவிட்டது என்று வந்திருக்கக்கூடிய செய்தி. அது அவ்வளவுதான். மற்றபடியா வந்து அதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து நான் அப்படியெல்லாம் யாரையும் குறை சொல்லியோ இதுப்பெல்லாம் சொல்ல விரும்பல. எங்களுடைய நிலைப்பாடு அதுல வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய செய்திங்கிறது அது சரியானதல்ல. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். 2026 ஆட்சி மாற்றம் சொல்லி தீர்மானத்துல போட்டிருக்கீங்க. அப்ப திமுக கூட்டணி நீங்க போக மாட்டீங்களா? இல்ல, நாங்க வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து நான் சொல்றேன், அதிகபட்சம் 1 வாரம் இல்லை என்று சொன்னால் இல்ல, அதாவது நீங்க வந்து நீங்க நிறைய கேள்வி கேட்கறீங்க. இன்னைக்கு வந்து நான் சொல்லிட்டேன் எல்லா, அதாவது நாங்க போட்ட தீர்மானத்திலிருந்து இம்மியலகம் விலகாமல் ஒவ்வொன்றையும் ஆலோசி ஆராய்ந்து அதுல எதெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் வந்து குறைந்தபட்ச அம்ச திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தித்தான் நாங்கள் வந்து பேசுவதற்கு எங்களுடைய ஆலோசனைகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் வந்து விரைந்து வந்து அடுத்த மீட்டிங்ல விரைவில் உங்களை சந்திக்கின்ற பொழுது ஓபனா பேசப்படும். இப்ப இன்று வந்து தனிப்பட்ட முறையில எந்த அரசியல் கட்சியோ தலைவர்களையோ பேச இயலாது. எங்களுடைய தன்னிலை விளக்கம் ஒன்றுதான் வந்து இன்னைக்கு பிரதானம். எங்களுடைய தன்னிலை விளக்கம் தானே தவிர மற்றவர்களை பற்றிய விளக்கமோ இல்ல. நாங்க இன்னும் அப்படி நான் சொல்ல டிமாண்ட் இல்ல. இது மாதிரி எல்லாம் பரவலா வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு செய்திகள் இது அதுக்காக ஒட்டுமொத்தமா சொல்றதா இன்னைக்கு கூப்பிட்டது காரணமே வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்தி வருது. டிலே அப்படி இல்ல, இல்ல அப்படி இல்ல. அது டிலே எது, அது வந்து எங்க கட்சியில வந்து நாங்க இந்த முறை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய அதெல்லாம் அதுக்கெல்லாமே விளக்கம் 4-5 நாள் வருங்க. அதாவது வந்து அதெல்லாம் புதிய தமிழகம் கட்சி எப்பொழுதுமே வந்து நாங்க வந்து
எல்லா காலகட்டத்திலும் நாங்க வந்து சின்னம் வாங்கி தான் போட்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வந்து சின்னம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்க கடந்த முறை ஏற்றையில கூட வந்து நீங்க போட்டி பண்ணீங்க. இல்ல அது மாதிரி நிலைகள்லாம் இல்லைங்க. இப்ப வந்து நாங்க வந்து புதிய தமிழ் இப்ப எல்லா கட்சிக்கும் தனியாக தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளும் சின்னம் கொடுக்குறாங்க. அதனால அதுல பிரச்சனை இல்லை. எவ்வளவு சீட் வந்தாலும் இல்ல அதெல்லாம் இப்போ ஒண்ணு இல்லைங்க. நாங்க வந்து இப்போ இந்த இதை மட்டும் தயவு கூர்ந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருங்க, அவ்வளவுதான். சின்னம் கொடுத்துருக்காங்களா இல்ல நான் இல்ல எல்லா கட்சியும் எங்களுக்கு வந்து நாங்க நம்பர்ஸ் கொடுத்த அவங்க வந்து ஆள் கண்டஸ்டிங் ஆள்னு போட்டு வாங்கிட்டாங்க. நாங்க வந்து குறிப்பிட்ட நம்பர் போட்டிருக்கிறோம். அதனால அது எலெக்ஷனுக்கு 5 நாளுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.